பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு சவுதி அரேபியா மக்காவிற்கு உம்ரா செல்ல இருப்பவர்கள் மெனிங்கோகாக்கல் குவாட்ரிவேலண்ட் வேக்சின் ACWY வேக்சினை கட்டாயம் போட்டு போகணும். இந்த மெனிங்கோகாக்கல் வேக்சின் என்பது நைசீரியா மெனிஞ்சைட்டிஸ் என்னும் பாக்டீரியாவில் தாக்கப்படுகின்ற ஒரு வகை மெனிஞ்சைட் மூளை ஜுரம், அதுக்கு எதிர்ப்பாக உள்ள வேக்சின். இந்த மெனிங்கோகாக்கல் டிசீஸ் உம்ராவில் அதிகமாக ஆப்பிரிக்க கண்ட்ரி மூலமாக வர்றதுனால அந்த வேக்சினுக்கு சொல்லி சவுதி அரசாங்கம் அறிவித்து உள்ளது. இதில் 2 டைப்பான வேக்சின் இருக்குது. ஒன்று கான்ஜுகேட் வேக்சின், இன்னொன்று பாலிசெக்ட் வேக்சின். நீங்கள் இந்த பாலிசெக்ட் வேக்சினை கடந்த 3 வருஷத்துக்குள்ளே எடுத்திருந்தா, அதுக்குள்ள எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த எவிடன்ஸ் வச்சு போகலாம், திரும்ப வேக்சின் கொண்ட அவசியம் இல்லை. இந்த கான்ஜுகேட் வேக்சின் நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டிருந்தா, அதுக்குள்ள எவிடன்ஸ் இருந்தால் அதை வச்சுட்டு போகலாம், திரும்ப வேக்சின் போட அவசியம் இல்லை. எந்த வேக்சின் போட்டாலும் நீங்கள் உம்ரா போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டுடணும். அந்த வேக்சினுக்கும் அங்கே போய் லேண்ட் பண்ணுற காலகட்டம் குறைஞ்சது 10 நாள் இருக்கணும். என்னைக்கு தெரிஞ்சு இந்த பாலிசெக்ட் வேக்சின் தனியாரில் அவைலபிள் இல்லை. தனியாரில் அவைலபிளாக இருக்கிறது கான்ஜுகேட் வேக்சின் மட்டும்தான். அதுவும் இப்போ கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. இந்த பாலிசெக்ட் வேக்சின் ஹஜ்ஜி காலகட்டத்தில் அரசாங்கத்தால் ஹஜ் பயனாளிகளுக்கு போடப்படும். அதனால் ஏதாவது இந்த கடந்த 3 வருஷத்தில் யாராவது ஹஜ்ஜி செஞ்சு அந்த பாலிசெக்ட் வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே இப்போ நீங்கள் உம்ரா செய்ய வெளியிடாகும். சப்போஸ் அந்த வேக்சின் எதுவுமே போடலை, அதுக்கூட எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் மீண்டும் இந்த கான்ஜுகேட் வேக்சின் டோஸ் போட்டு அதுக்கூட சான்றிதழை பெற்றுக்கொண்டு நீங்கள் உம்ரா செல்லலாம். இந்த உம்ரா பயனாளிகளுக்கு இதுவரையும் அரசாங்கம் இந்த வேக்சினை போடக்கூடிய எந்த ஏற்பாடையும் செய்யவில்லை. நான் என் சார்பில் அரசாங்கத்தை, சுகாதார அமைச்சகத்தை இந்த வேக்சினை அரசு மூலமாக உம்ரா பயனாளிக்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.